Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3401 அல்காரிதம் சப்ஜெக்டுடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கிராஃப். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலே கிராஃப் பற்றி சொல்லிட்டேன். இப்போ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கிராஃப், தட் மீன்ஸ் ஒரு கிராஃபை எந்தெந்த வேலை நான் ரெப்ரசன்ட் பண்ண முடியும், அதை நான் மென்ஷன் பண்ணி காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்க்க போகிறேன். ஓகேவா? மொத்தம் ரெண்டு வேலை நான் கிராஃப் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா adjacency matrix, செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா adjacency list. மேட்ரிக்ஸ்லயும் லிஸ்ட்லயும் என்னால நான் ஒரு கிராஃப் ரெப்ரசன்ட் பண்ணி காட்ட முடியும். ஓகேவா? இது உங்களுக்கு சப்டிவிஷன்ல கேட்கக்கூடிய क्वेश्चनआ இருக்கும். சோ ஜஸ்ட் ரொம்ப ஈஸியான ஒன்னு தான், வாட் இஸ் வாட்னு பாத்துக்கோங்க. ஓகே, adjacency matrix அப்படினா என்ன? மேட்ரிக்ஸ் அப்படினாலே நமக்கு தெரியும் 2 into 2 3 into 3 4 into 4 னு நம்ம வந்து போடுறது தான் மேட்ரிக்ஸ். ஓகேவா? adjacency matrix is used to represent which nodes are adjacent to one. adjacent அப்படினா பக்கத்துல இருக்கவங்கன்னு அர்த்தம். ஓகேவா? சோ எனக்கு ஒரு நோட் எடுத்துக்கிறேன்னா என் நோடுக்கு பக்கத்துல யாரெல்லாம் இருக்கான்னு நான் மேட்ரிக்ஸ்ல ரெப்ரசன்ட் பண்ண போறதை தான் நான் adjacency matrix அப்படின்னு சொல்வேன். சோ two nodes are said to be adjacent if there are an edge connecting them. அப்ப ரெண்டு நோட் இருக்கு, அது adjacent னு சொல்றாங்கன்னா இந்த நோட்ல இருந்து இந்த நோடுக்கு எட்ஜஸ் போயிருந்தா மட்டும் தான் அது என் பக்கத்துல இருக்குன்னு நான் சொல்ல முடியும். ஓகேவா? இத நம்ம டைரக்டட் கிராஃப்லயும் சொல்லுவோம், அன்டைரக்டட் கிராஃப்லயும் சொல்லுவோம். இன்ன டைரக்டட் கிராஃப் டைரக்டட் கிராஃபா இருந்தனா வீன்ற adjacent வந்து போகுது அப்படினா எனக்கு ஒரு எட்ஜ் வந்து கனெக்ட் ஆகுது ஒரு நோடுக்கு அப்படினா நான் 1 னு சொல்வேன். கனெக்ட் ஆகல அப்படினா நான் 0 அப்படினு சொல்வேன். ஓகேவா? சோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படினா இந்த கிராஃப்க்கு முதல்ல எத்தனை நோட் இருக்கு, A B C D E னு இருக்கு. சோ A B C D வந்து நான் எப்பவும் போல மேட்ரிக்ஸ்க்கு 5 into 5 மேட்ரிக்ஸ்ல போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து செல்ஃப் நோட் எதுக்குமே இருக்காது கிராஃப்ல. சோ வந்து என்ன ஆகும் அப்படினா இந்த டயகனல் எப்பவுமே 0வா தான் இருக்கும். A to A, B to B, C to C, D to D, E to E. ஓகேவா? இப்போ பாருங்க A to B பாருங்க. A ல இருந்து B க்கு எனக்கு வந்து adjacent போகுது. சோ 1. அடுத்து A ல இருந்து C க்கு போதான்னு பாருங்க, இல்ல. சோ 0. A ல இருந்து D க்கு போகுது 1, A ல இருந்து E க்கு போல 0. ஓகேவா? அடுத்து B ல இருந்து A க்கு பாருங்க போகல. டைரக்டட் கிராஃப் இது. டைரக்டட் கிராஃப் வந்து A ல இருந்து B க்கு தான் டைரக்ஷன் போகுதே தவிர B ல இருந்து A க்கு போகல. அப்ப என்னது 0 தான். அடுத்து B ல இருந்து B க்கு 0, B ல இருந்து C க்கும் போகல, C ல இருந்து B க்கு போகுது. சோ 0 தான். அடுத்து B ல இருந்து D க்கு போகுது 1, B ல இருந்து E க்கு போகல 0. ஓகேவா? இந்த மாதிரி தான் என்ன பண்ணனும் அப்படினா adjacency matrix வந்து ஃபார்ம் பண்ணனும். ஓகே, நெக்ஸ்ட் adjacency matrix ஃபார் அன்டைரக்டட் கிராஃப் பாருங்க. இங்க என்ன ஆகும், போத் V1 ல இருந்து V2 க்கும் போகும், V2 ல இருந்து V1 க்கும் போகும். அப்ப V1 ல இருந்து V2, அடுத்து V2 ல இருந்து V1 ரெண்டு இடத்துலயுமே நான் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுவேன், 1 ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவேன். ஓகேவா? இதுதான் அன்டைரக்டட் கிராஃப்க்கு. இதுவே வெயிட்டட் கிராஃபா இருந்துச்சுனா நீங்க என்ன பண்ணனும், தட் மீன்ஸ் இந்த 1 மென்ஷன் பண்றீங்க பாத்தீங்களா, அந்த 1 க்கு பதிலா எல்லா இடத்துலயும் நம்ம வெயிட்ட மென்ஷன் பண்ணுவோம். இப்ப V1 ல இருந்து V2 க்கு வந்து எட்ஜஸ் வந்து போகுது அப்படினா V1 ல இருந்து V2 க்கு வந்து அந்த கிராஃப்ல 1 போடாம நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த வெயிட்ட ரெப்ரசன்ட் பண்ணுவோம் 3 ன்னு. அதே மாதிரி V2 ல இருந்து V1 க்கு போறதையும் நான் 3 ன்னு வெயிட்ட மென்ஷன் பண்ணுவேன். ஓகேவா? இதுதான் வெயிட்டட் கிராஃப்க்கு adjacency matrix போடுறது. ஓகேவா? ரொம்ப சிம்பிள் ஒன். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா adjacency லிஸ்ட்ல நம்மளுடைய கிராஃப் ரெப்ரசன்ட் பண்றது. ஓகேவா? சோ கிராஃப் contain vertices and n edges இருக்கு. இத நம்ம linked list ஃபார்ம்ல தான் இந்த லிஸ்ட்ல ரெப்ரசன்ட் பண்ண போறோம். linked list அப்படினாலே என்னன்னு தெரியும், ஒன்னோட ஒன்னு கனெக்ட்ல இருக்கும். இங்க என்னோட ஃபர்ஸ்ட் காலம்ல எலிமெண்ட் இருக்கும், இது பாயிண்டர், நெக்ஸ்ட் நோட பாயிண்ட் பண்றதுக்கான பாயிண்டர். ஓகேவா? இந்த நோடோட அட்ரஸ் வந்து இங்க நார்மலா ஸ்டோர் ஆகும். இத தான் நம்ம கனெக்ஷன்ல செயின் ஃபார்மட்ல இருக்கிறத linked list அப்படினு சொல்வோம். ஓகேவா? சோ இப்போ இப்படி ஒரு கிராஃப் எனக்கு கொடுத்திருக்காங்க, இதுக்கு adjacency list போட சொல்லிருக்காங்க. இருக்க நோடெல்லாம் இந்த மாதிரி எடுத்து எழுதிடுங்க. இப்போ பாருங்க 1 ல இருந்து எத்தனை அவுட் டிகிரி போகுதுன்னு பாருங்க. 1 ல இருந்து 2 க்கு போகுது, 4 க்கு போகுது, 3 க்கு போகுது. ஓகேவா? அப்போ 1 ல இருந்து 2 க்கு போகுது, 3 க்கு போகுது, 4 போகுது. இந்த எல்லாத்தையும் போட்டுறணும். ஓகே, எத்தனை அவுட் டிகிரி போதோ அதை இந்த மாதிரி கிராஃப்ல எடுத்து ரெப்ரசன்ட் பண்றது தான் adjacency listல நம்ம கிராஃபை ரெப்ரசன்ட் பண்றது. ஓகேவா? இப்போ 2 க்கு பாருங்க எத்தனை அவுட் டிகிரி போகுது, 4 உம் 5 உம். நான் 4 உம் 5 க்கும் போட்டுட்டேன். 3 ல இருந்து பாருங்க எத்தனை அவுட் டிகிரி போகுது, 6 க்கு மட்டும் தான் நான் 6 க்கு எடுத்து ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன். 4 ல இருந்து பாக்குறப்ப எனக்கு 3 க்கு போகுது, 5 க்கு போகுது, 6 7. சோ 3 5 6 7. ஓகே, 5 ல இருந்து பாக்குறேன், 5 ல இருந்து பாக்குறப்ப எனக்கு 7 க்கு மட்டும் தான் போகுது, நான் போட்டேன். 6 க்கு பாக்குறப்ப எங்கேயுமே அவுட் டிகிரி போல, எல்லாமே இன் டிகிரியா இருக்கு. சோ நான் மொத்தமே வந்து எர்த் போட்டுறேன். சோ 7 ல பாக்குறப்ப எனக்கு 6 க்கு மட்டும் போகுது, சோ 6 போட்டேன். ஓகேவா? இந்த மாதிரி தான் adjacency listல நம்மளுடைய கிராஃபை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிள் क्वेश्चन ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கிராஃப். புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படினா ஈஸி தான். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோல கிராஃப் ட்ராவர்சல், DFS, BFS எல்லாம் பார்க்கலாம். Thank you.